எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் தூங்கு மூஞ்சி மாதிரி பெருசா மூவ்மெண்ட் இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்கு. அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. ஊருக்குள்ள போறவன் வர்றவன்லாம் கூப்பிட்டு ரொம்ப ஏழையா இருக்கிறவனை நாட்டாம பண்ற மாதிரி நம்ம நாடு ரொம்ப பெரிய பணக்கார நாடு கிடையாது. இந்த உலகத்தில் என்ன ஒரு பெரிய டெசிஷன் வந்தாலும் இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய கண்ட்ரிலையும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐரோப்பிய கண்ட்ரியில் முக்கியமாக கொண்டுள்ள இந்த நேட்டோ அப்படி நாட்கோனே வருது வாயில் நேட்டோ. இந்த நேட்டோனுடைய சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரஷ்யா எங்க பிராந்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய அமைதியை குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால அமெரிக்காவோட சேர்ந்து நாங்கள் உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். முதல்ல அமெரிக்கா பெரிய ஆயுதங்களை எல்லாம் தரல, இப்போ தடுப்பு ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணக்கூடிய ஆயுதங்களையும் தரப்போகுது. அதை நாங்கள் தான் காசு கொடுத்து உக்ரைனுக்கு வாங்கி தரப்போகிறோம். இன்னும் 50 நாள் டைம். இந்த 50 நாளில் நாங்கள் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட அமைதிக்காக நாங்கள் அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க அமைதிக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த 50 நாளுக்குள்ள அவங்க அமைதிக்கு வரலினா நாங்கள் அவங்கள அடிக்கிற மாதிரி இல்லை, உங்களை தான் அடிக்கிறோம். இந்த ரஷ்யா கூட யாரெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு 100% அடிஷ்னல் வரி, செகண்டரி வரி அவனுக்கு போக அவன்கிட்ட யாரெல்லாம் வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் 100% டேரிஃப் போடுவேன். இந்த டேரிஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பயமுறுத்தல் என்பது உலகத்திலேயே இல்லாமல் இருந்தது. முதல்ல இந்த ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த நேட்டோனுடைய சீஃப் எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரஷ்யா கூட யாரெல்லாம் வியாபாரம் பண்ணீங்களோ அவங்களுக்கு நாங்கள் 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 100% டேரிஃப் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் புட்டின்கிட்ட பேசுங்க. நாங்கள் பேசுனா கேட்க மாட்டேங்கிறாப்புல, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக நம்ம தூண்டி விட்டுட்டு இருக்காப்புல. அப்படி யார் பேச்சுக்குமே ரஷ்யா கேட்கலைன்னா உங்கள் மேலே தான் நாங்கள் 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. என்னையா போகிறவன் வரவன்லாம் எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுடைய லாபத்தை பறிக்கிறதுலேயே ரொம்ப குறியாக இருக்கீங்களேயா? எங்களுக்கே வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தான் லாபம் வருது. நிஃப்டி கீழே இருந்து இப்போ தான் மேலே ஏறி வந்தது. இப்போ இது எளிதாக கடந்து போகிற விஷயமே இல்லைங்க நண்பர்களே. ஏன்னா அடுத்த 50 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தகவல் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் தூங்கு மூஞ்சியாக இருந்த மார்க்கெட் இனிமேல் பயங்கரமாக வாலட்டிலிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு நண்பர்களே. இந்த முக்கியமான விஷயத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருங்க. HDFC பேங்க்ல வந்திருக்குதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். இந்த HDFC பேங்க் ஷேர்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஸ்பெஷல் இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது எப்பவுமே அவங்க வழக்கமா செய்யறது. ஆனா இந்த தகவல் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போனஸ் ஷேர்ஸ் அப்படின்றது தர்றாங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் அவங்க போனஸே கொடுக்கல. ஸோ சமீபத்தினுடைய வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் போனஸ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. நான் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, எனக்கு என்ன ஞாபகம்னா இந்த HDFC பேங்க்கில் ஏதோ 300 ரூபாயோ 1000 ரூபாய் ஏதோ ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இடையில எத்தனையோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கரண்ட் மார்க்கெட் அந்த மார்க்கெட் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் ஆன பிறகுமே கூட இப்போ 2000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த HDFC பேங்க்ல கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணும் பொழுது ஒரு 6 to 8% ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். அது 5 லட்சம் வரைக்கும் தான் கேரண்டி. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பேங்க்குக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னாக்கா 5 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் திருப்பி தர மாட்டாங்க. அது வரைக்கும் தான் இன்சூரன்ஸ். ஸோ 2000 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷேர் 1:1 போனஸ் கொடுக்கும்போது 1000 ரூபாய்னு மாறிடும், அல்லது அதை விடவும் அதிகமாக போனஸ் கொடுத்தாங்கன்னா 500 அப்படி இப்படின்னு மாறிடும். அப்போ நிறைய பேர்த்தினால 2000 ரூபாய்னு போய் வாங்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த ப்ரைஸ் கீழே போகுதுன்னா என்ன ஆகுது அப்படின்றது தெரியல. 500 ரூபாய்க்கோ அல்லது அவங்க என்ன ரேஷியோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HDFC பேங்க் திவால் ஆகக்கூடாது. அப்போ தான் அவங்க FDயை திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க, FDக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க வாங்கியிருக்கிற வட்டி எல்லாத்தையுமே திருப்பி தருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பேங்க் ஷேர் ப்ரைஸ் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தது ஸ்டாக் CAGR அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் 14% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. போன வருஷத்துல ஒரே வருஷத்துல 23% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ FD பேங்க்ல FD போகிற போது அந்த ஸ்டாக்லேயே இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்ல 23%ஆக மாறி இருக்கும்.
இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 2000 ரூபாய் என்பது மிகப்பெரிய விலையாக உள்ள இந்த சமயத்தில் இந்த பங்குக்கு அதிகமாக போனஸ் கொடுத்து நல்லா கீழே இறங்கி வந்துச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கும் லாங் டேர்ம் பீப்புளுக்கு. ஏன்னா பேங்க்ல போய் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, வட்டி போட்டாக்கா எஃப்டி போட்டோம்னாக்கா வட்டி ரொம்ப கம்மியாக தான் வருது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக வரலாறுல பார்க்கும் பொழுது தொடர்ந்து 10 வருஷமாக 14% மேலேயே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 23% மார்க்கெட் நல்லா இருந்ததுனால சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் மிக முக்கியமான தகவல் என்பது ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் தருகின்ற ஒரு தகவல் தான். அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ஜூலை 19 என்பது நடக்குது. யாராவது நம்மளுக்கு கோடி கோடியாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா கேட்கவே ஆனந்தமாக இருக்கும் பல பேருக்கு. அந்த மாதிரி நல்ல திறமையாக கடன் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயோகான் 18,362 கோடி கடன் வாங்கியிருக்கு. அப்பப்போ மறுபடியும் ஃபண்ட் ரைசிங் பற்றிய தகவல் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது இந்த பயோகான் கம்பெனிக்கு வந்திருக்கு. இது இப்போ தான் இந்த தகவல் என்பது வருது. இதுக்கு முன்னாடியே இந்த தகவல்லாம் யாருக்காவது போயிருக்கு என்னன்னு தெரியல. கடந்த 2024 மிகவும் அற்புதமாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி இன்னைக்கு இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தினுடைய ரேஞ்ச் உச்சத்தில் என்ன ஒரு தகவல் இந்த இடத்துல வந்திருக்கு, அமெரிக்காவில் இவங்களுக்கு மிகவும் அற்புதமாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை முன்னிட்டு இந்த கம்பெனி இன்னைக்கு 1% ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் சமீபத்தினுடைய உச்சிக்கு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி இது எவ்வளவு தூரம் இறங்கி எவ்வளவு தூரம் ஏறி இந்த வேலையை பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 25% ஏறுவதாக 3 முறை நடந்திருக்கு. அதே மாதிரி 25% இறங்குவதாக 2 முறை நடந்திருக்கு. ஸோ இந்த முறை இவன் என்ன பண்ண போறான், அடுத்த ஒரு 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது அந்த 25% கீழையா மேலையா அல்லது நடுவுலையே நிற்க போறானா என்பது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் மிக முக்கியமான ஒரு நியூஸாக இந்த இடத்துல வந்திருக்கு. நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க கீழே வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி அற்புதமாக இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன லோ மறுபடியும் வந்துட்டு ஒரு 3-4 மாதம் கழிச்சு 25% ஏறி இருக்கான். அப்போ இந்த பங்கு மேலேருந்து கீழே விழுந்தாதான் நல்லது அப்படின்னு நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இன்னைக்கு மிக மிக முக்கியமான தகவல்னு ஆர்டர் வரிசையில் பார்த்தோம்னா இந்த ஹெச்டிஎஃப்சி போனஸ் கொடுக்கறது ஒரு முக்கிய தகவல். இந்த நேட்டோ சீஃப் நம்மளை போட்டு இப்படி தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு தகவல். இது ஊரில் இருக்கிறவன்லாம் அப்புறம் இனி அடுத்தவன் மேலே டேரிஃப் போட்டு சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. இது ஒரு மிக முக்கியமான தகவல். அடுத்தது இந்த பயோகான் என்பதுமே மிக முக்கியமான ஒரு தகவலாக வந்திருக்கு. ஏன்னா அந்த பங்கு 25% இறங்குவதும் ஏறுவதுமாக கடந்த காலத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு தகவல். இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்கு மிக மிக முக்கியமான தகவல் இருக்கு. அது வீடியோனுடைய கடைசிக்கு போகலாம். இப்போ அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் அப்படின்னு ஒரு ஷேர் பிரைஸ், இவருக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய லோவில் வந்து கீழே விழுந்துருச்சு. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி இவன் 5 ஸ்டார் வாங்குவானா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு 5 ஸ்டார், அதாவது கீழே போயிட்டு மேலே போகிறது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இந்த முறை ஏமாத்திட்டான். அவன் ஆக்சுவலாக 700 அப்படின்ற லெவல்லேருந்து 800ன்னு ஒரு முறை திரும்பிட்டான். கீழே ஒரு 600 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் போயிருந்தா பல பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால பாதியிலே திரும்பி ஏறின பங்கு திடீர்னு கடந்த 2 நாட்களாக என்னன்னு தெரியல, திடீர்னு அதனுடைய ஹையிலிருந்து துபுக்கடின்னு கீழே விழுந்து விட்டது. ஸோ தற்போது 1 மந்த் லோ ப்ரைஸ் அப்படின்றதுல இந்த 5 ஸ்டார் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடர்களுக்கு ரொம்பவுமே வருத்தம், கெடுத்து விட்டுட்டானே. ஒரு 5 முறை இந்த மாதிரி இறங்கி இறங்கி போய்கிட்டு இருந்த பங்கு 6வது முறையாக எதிர்பார்த்த இடத்துக்கு வராமல் இப்படி பண்ணிட்டானே பாவி அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் ஃபேமஸான பங்கு ஆனால் விலை 1 மாத லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நியூஸில் வந்து இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கும் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்றது வந்ததுக்கப்புறம் மேலே போயிருக்கா. ஆனால் கடந்த சில மாதங்களாக மேலிருந்து கீழே வராமல் இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி பார்த்தாலுமே கடந்த 1 மாதத்தினுடைய லோ ப்ரைஸ் பக்கத்தில் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு எப்படி லாபம் செய்ய போகிறது அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா 3 குவார்ட்டர்களாக இந்த பங்கு வளர்ச்சியின் பாதையில் ரிசல்ட் என்பது கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பங்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கல.
மரியாதை இல்லாமல் இந்த மார்க்கெட் இப்பேற்பட்ட இந்த ஒரு பங்கை 52 வீக் லோவில் உட்கார வச்சிருக்கு. இனி இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 52 வீக் ஹை போகுதா அல்லது இன்னும் ஒரு வருடத்துக்கு முந்தைய லோக்களுக்கு இது நோக்கி போகுதா அப்படின்னு தெரியாமல் ட்ரேடர்கள் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அயனாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தன்னுடைய சக்தி காமிச்ச மாதிரி ஏறுமுகமாக போய்கிட்டு இருந்தா, அப்புறம் என்ன காரணத்தினாலேயோ ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு குமார் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கான். இனி எப்போ அவன் உள்வாங்கி உள்ளே போகிறானோ அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம்னு பல ட்ரேடர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி இவன் என்னைக்கு உள்வாங்கி உள்ளே போக போகிறான்னு தெரில. தற்போதைக்கு அவன் மிகவும் வலிமையாக ஒரு இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு அவன் துரதிருஷ்டவசமாக நேற்று மார்க்கெட் அவனை தூக்கி கீழே வீசிடுச்சு. மறுபடியும் இவன் எப்போ உள்வாங்கி போவான் அல்லது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லோ பிரைஸ் வருவான் அப்படின்னு ட்ரேடர்களுடைய உலகம் பார்த்து கொண்டிருந்தது. ஸோ தற்போதைக்கு மிக முக்கியமான இடத்துல இந்த அயனாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அவன் மட்டும் இல்லை, இந்த கிக்ரி அப்படின்னு ஒரு பங்கு, அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகவும் வாலட்டிலிட்டியாக அவனும் இதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான், ஏறு முகத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனையும் தூக்கி மார்க்கெட் கீழே வீசி ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவன் மனசு வந்து ஏதோ 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இந்த கிக்ரி அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகி கொண்டுள்ளது. ஆனால் இந்த பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிடலான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.55%. ஸோ இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டில் அது இதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டர்களாக லாபம் மேல் நோக்கி கொடுத்துருக்கு. அப்போ இந்த Q1 என்ன பண்ண போகிறான், அதே மாதிரி இன்ட்ரிம் டிவிடெண்ட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு? மேபி ஒரு 52 வீக் ஹை போகுதா அல்லது மறுபடியும் நல்லா சீப்பாக கிடைக்குதா? ஏன்னா இவன் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்ல, ஸோ ஏதாவது சீப்பான ரேட்டு கிடைக்குதா இல்லை மேலே போகுதான்னு பார்க்கறதுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு மிக முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் சமீபத்தில் ஜூன் 30 வாலட்டிலிட்டி காமிச்ச பங்குகள் அப்படின்ற மாதிரி, அதாவது கடந்த 2 திங்கக்கிழமைகளில் அதிகமாக வாலட்டிலிட்டி காமிச்ச பங்குகள் அப்படின்றல இந்த ரேமான் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி காமிச்சவன் மறுபடியும் அந்த வாலட்டிலினுடைய லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கான். அதே மாதிரி இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது ஒன்று போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த பங்கு மறுபடியும் தன்னுடைய அடிவாரத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால பிக் கேண்டில் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறுறானுங்களான்னு பார்த்தோம்னா மறுபடியும் சரண்டர் ஆகி அவங்களுடைய அடிவாரத்துக்கே வந்து விழுகிறானுங்க. ஏன் அப்படி பெருசாக ஒரே நாளில் பெருசாக கேண்டில் போட்டானுங்க, அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து மறுபடியும் அதனுடைய அடிவாரத்துக்கு வர்றானுங்கன்னே ஒன்றும் புரியல. ஆக மொத்தம் லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்னு போட்ட 2 பங்குகளில் அடிவாரத்தில் வந்து விழுந்த பங்குகளாக இந்த 2 பங்குகள் வந்து விழுந்திருக்கு. இதில் இந்த சமான் கேபிட்டல் இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கிறதுனாலையும் இந்த பங்கு வந்து 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் பல ட்ரேடர்கள் வந்து இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 300 கோடி 324 கோடின்னு 2 குவார்ட்டரில் லாபம் பண்ணியிருக்கு. ஆண்டவா எப்படியாவது இவனில் ஒரு 350-400 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணான்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே, ஏன்னா 52 வீக் லோவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் GSPL அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி ஸ்மால் ரேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவன் கொடுத்திருக்கக்கூடிய டிவிடெண்ட் என்ன, இந்த GSPL சமீபத்தில் என்ன டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 1.52% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் 2 குவார்ட்டர்களில் ஏறு முகத்தில் லாபம் கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி 650 கோடியெல்லாம் இவனுக்கு அசால்ட்டு, அந்த வருமானத்தில் பாதி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்த குவார்ட்டரில் ஏதாவது ஒரு 400 கோடியாவது தாண்டுவியா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இதுவும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், கெய்ன்ஸ் அப்படின்ற பங்கு இவனும் சமீபத்தில் ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு போட்ட பங்கு தான். அப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் தொடர்ந்து சரிவடைந்து அவன் எங்கே வாலட்டிலிட்டி காமிச்சானோ அதன் லோக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இந்த லோவெல்லாம் தம்மா துண்டு லோ, இதெல்லாம் இன்னும் பெருசாக கீழே விழுகணும் ஆண்டவா அப்படின்னு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களாம் இவனை ஒரு 5200 ரூபாய்க்கு இறக்கி விடு ஆண்டவா
இல்லைன்னா முடிஞ்சா இன்னுமே கீழே போய் 3200க்கு இறக்கி விடு ஆண்டவா அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்கு கையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை இவன்லாம் இங்கேருந்து மேலே பிக்கப் ஆகி மேலே போகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறாருன்னு தெரியல. நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நண்பருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நாட்கோ ஃபார்மாவை போன வாரம் நம்ம விற்கலையே, ஏன்னா இறங்கி போச்சு போன வாரம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ராஜதந்திரம் பூரா வீணா போச்சு அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சமீபத்தில் அந்த பங்கு 2-3 நாட்களில் மறுபடியும் ஏறி பல இடத்துக்கு வந்துட்டான். உடனே சரி பரவாயில்ல, நல்ல வேலை விற்கல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ இவர் தன்னையும் அறியாமையே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் என்ன மார்க்கெட்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இருட்டு அறையில் கருப்பு பூனை எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு இருட்டு அறையில் எந்த உயிரினம் இருந்தாலும் சரி, ஒரு கருப்பு குதிரையாக இருந்தாலும் சரி, அது எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. யார் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு இருக்குன்னா, தூங்கி எந்திரிச்சு காலையில் வரும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது ஏறுதா இறங்குதா அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. நான் டீலராக வேலை பார்த்துட்டு இருக்கல, இப்படி தான் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு அவர்கிட்ட ஏகப்பட்ட பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். கருப்பு அறையில் குருட்டு பூனை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு 10,000 ஷேர் இருக்குன்னு வச்சிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் ஏதாவது ஒரு 10, 50, 100 அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று விற்று விட்றாருன்னு வச்சிங்க. கையில் இருக்குது, அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சும்மா 10,000 ஷேரில் சும்மா ஒரு 5, 10, 20, 30 ஏதோ ஒரு நம்பர். அதுக்கப்புறம் அதாவது என்ன ஆகும்னே தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேவராக வந்ததுனாக்கா அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, ஃபேவராக வரலைன்னா கம்முன்னு விட்டுற வேண்டியது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன 100 ரூபா ஸ்டாக்கு 10,000 போயிருதா ஒரே நாளில்? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சில ராஜதந்திரங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, நேற்று நல்ல வேலை விற்காம விட்டுட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல. மறுபடியும் இன்றைக்கி பார்த்தா அதே விலை. ஸோ அதனால் ஒரு பங்கு என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ அந்த பங்குக்கு முன்னாடி என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷனுக்கு ஃபேவராக இருந்தால் ஃபைன், இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சுது. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன, அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா, ஃபேவராக நடக்குதா, அப்போ அதை க்ளோஸ் பண்ணு. அடுத்த டிரான்சாக்ஷன் அதையே பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு ஃபேவராக நடக்குதா இல்லை ஃபேவராக இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஹேவியர். இந்த மாதிரி எல்லாம் கூட ராஜதந்திரங்கள் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்ற அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு தான் நம்ம பண்ணினது நல்லதா கெட்டதா அப்படின்றதே தெரிய வரும். இந்த கம்பெனியில் இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே என்னத்தை விளக்குறது அப்படின்ற மாதிரி தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு நண்பர் பாருங்க, இவர் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், இவரெல்லாம் விற்காமல் வச்சிருக்காருன்னு அர்த்தம். கொரோனா டைமில் இவருடைய போர்ட்ஃபோலியோ 62% லாஸ் ஆச்சு. இது ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் அல்லது புதுசாக உள்ளே வர்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மேபி பயத்தில் லாஸில் விற்றுட்டு வெளியே போயிருப்பாங்க. இவர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அந்த கோவிட் டைமில் மட்டும்தான் எனக்கு லாஸு, அது கிடக்குது கழுது, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடக்குது, இப்போ அது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி விட்டுட்டார் போல். கடைசியில் பார்த்தா அந்த ஒரே ஒரு டைமில் தான் எனக்கு லாஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பல முறை ஏறி இருக்கு இறங்கியிருக்கு கடந்த 4 வருஷத்தில். இருந்தாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் சைடே போகல அப்படின்றாப்புல. இதெல்லாம் ரொம்ப ரேராக, அரிதிலும் அரிதாக தான் நிறைய பேர்த்துக்கு நடக்குது. நன்றி, வணக்கம்.